ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் எல்சிஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்சிஸில் இருக்க ஹாக்கியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒன் பீஸ் அனிமே பார்த்தோன்னா தெரியும். ஹாக்கி வந்து டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. ஆர்மமெண்ட், அப்சர்வேஷன், கான்குரஸ். ஆர்மமெண்ட் ஹாக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான கவரிங் வச்சு அடிக்கும். அப்சர்வேஷன் வந்து ஒரு சென்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி கான்குரஸ் வந்து உங்கள் வில்லை வந்து மற்றவங்க வில்லை வந்து சப்ரஸ் பண்ண வைக்கும். ஸோ இந்த வீடியோவில் எல்சிஸில் இருக்க ஹாக்கி சேம் தான், பட் அது ஹாக்கி போஸ்டர்ஸ் தான் வேறு. ஹாக்கி கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் ஹாக்கிலாம் வந்து கிரேட்டஸ்டான சயின்டிஸ்டோட பேர் வச்சுருக்காங்க. கான்குரஸ் ஹாக்கிலாம் வந்து கிரேட்டஸ்டான கான்குரஸோட பேர் வச்சுருக்காங்க. ஆர்மி வந்து கிரேட்டான நைட்ஸோட பேர் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இதில் மூவ்ஸுன்னு இருக்குது. கார்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் மூவ்ஸு. இந்த ஹாக்கீஸ்க்கான மூவ்ஸு. அந்த மூவ்ஸ் வச்சு தான் நம்ம தேவையான மூவ்ஸ் வந்து 6 சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏகப்பட்ட மூவ்ஸ் இருக்கும். இதில் 5 அதில் 5ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூவ்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இது எயின்ஸ்டைன். இது வந்து ஆப்பனரோட ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். வயலுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து தாமஸ் எடிசன். இது வந்து ஒரு எவேடை வந்து ஒரு கிராப் கவுண்டராக வந்து பண்ணும். ஒரு எவேடை வந்து கிராப் பண்ணி அதை வந்து ஒரு கவுண்டர் பஞ்சாக கொடுக்கும். பவர்ஃபுல்லான கவுண்டர் பஞ்ச், நாக் பேக் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்குற மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நாக் பேக் தரும் எவேடுக்கு பதிலாக. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாக் பேக். ஒருத்தன் தோற்றுறானா இது யூஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நியூட்டன். இது வந்து என்ன பண்ணுன்னா, உங்களோட கடைசி M1 வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாக் பேக் அட்டாக்காக அடிச்சுவிடும். இது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். ஒருத்தவங்களை துரத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூவ் வந்து நீங்கள் வந்து ஒரு காம்போவில் சிக்க வச்சிட்டிங்கன்னா இந்த மூவ் யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் எவேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மூவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டார்டிடன். இது வந்து ஆப்பனன்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து சென்ஸ் பண்ணும். அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் பார், அவங்களோட ஹெச்பி பார், அதே மாதிரி அவங்களோட பேரி எல்லாம் பார்க்கும் இந்த ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே காட்டாது சிக்மாடிஃபைட். இது வந்து எவேடிங் சான்ஸ் வந்து ஹை பண்ணும். 20% ஹை பண்ணும். ட்ராஸ் ஃப்ரேம்ஸும் அதிகப்படுத்தும். அதுக்கடுத்து இந்த மாதிரி கார்ட்ஸாக தான் நமக்கு வரும். கார்ட்ஸாக தான் வரும். நம்ம அந்த தேவையான கார்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா தேவையில்லாமல் வேணான்னு சொல்லிட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி. நீங்கள் ஒன் பீஸில் பார்த்துருப்பீங்க, கட்டாக்குரி வந்து ஃபியூச்சர் டார்ச் யூஸ் பண்ணி பயங்கரமாக எஸ்கேப் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இதோட பேர் வந்து ஓப்பன்ஹைமர் ஃபியூச்சர் செட் எபிலிட்டி. இது வந்து 8 டார்ச்சஸ் பண்ணலாம். ஓப்பன்ஹைமர் பாம் கண்டுபிடிச்சது தானே. அதனோட நெக்ஸ்ட்டு பார்க்க போகுது கான்குரஸ் எபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் கெங்கேஸ் கான். நீங்கள் ஒரு நாக் டவுன் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு AOE வந்து ஹாக்கி பிளாஸ்ட் வந்து தெறிக்க ஓடும். 10 செகண்டுக்கு யாராலும் கிட்ட வர முடியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் ரிவைவ் ஆகி தப்பிச்சிடலாம். இது ஒரு சூப்பரான மூவ்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாரோட ஃபேவரேட் காட்ஜிலா. என்ன பண்ணுன்னா ஒரு இது வைஃபை ஹாக்கிங்க. லிட்ரலி வைஃபை ஹாக்கி. ஷாங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, க்ரீன் பில்லுக்கு இது அந்த ஹாக்கி தான் இது. அப்படியே இமோலைஸ் பண்ணிடும். நீங்கள் ஒரு ட்ராகனாக ஜாலியாக பறந்து போயிட்டுருக்கீங்க, சடனாக எவனோ ஒருத்தர் பண்ண தண்ணியில் வந்து செத்து போயிட்டீங்க. செம்ம ஓப்பியான மூவ் இது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ட்ராகனாக பறந்து போயிட்டுருக்க முடியாச்சுன்னா ரேஜ் பைட்டடும் இல்லை, செம்ம ரேஜ் பைட்டலாம். லிட்ரலி இம்மோபிலைஸே பண்ணிடும் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஜூலியஸ் சீசர். இது என்ன பண்ணுன்னா, ஒரு கான்குரஸ் பர்ஸ்ட்டை கொடுத்துட்டு நடந்து வரும். இது வந்து 15% டேமேஜை கம்மி பண்ணி டேமேஜ் ரிடக்ஷன் தரும். நெக்ஸ்ட்டு வந்து வெப்பன்ஸை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10% ஸ்பீட் பூஸ்ட் கிடைக்கும். நெப்போலியன். அதுக்கடுத்து உங்கள் ஜாண்டாடி கோட் வந்து கான்குரஸ் வில்லை வந்து காம்பேட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணி அடிப்பீங்க. பக்காவான அஃபென்ஸ். ஓகே, நம்ம இது வரைக்கும் கான்குரஸ் அண்ட் அப்சர்வேஷன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஆர்மமெண்ட் ஹாக்கி.
ஹார்மம் டாக்கீஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுட்டேஜே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பெரித்தான். இது வந்து ஒரு பிளாக் பிரேக்கரை வந்து ஃபிசிக்கல் பிளாக் பிரேக் அட்டாக்கை வந்து உங்களுக்கு பின்னாடி நாக் பேக் பண்ணி விடும். உங்களை அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கேல்ஹெட். இது வந்து ஒரு ஏரில் கிக்கு பதிலாக பஞ்ச் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கேர்வின். இது வந்து ஒரு 20% டியூரபிலிட்டி தரும். ஓப்பியான ஹேக்ஸ் இது, ரொம்ப ஓபி. நெக்ஸ்ட்டு வந்து சார் லிக்சுடான்ட். இது வந்து ஏஓஇ டேமேஜ் வந்து அதிகப்படுத்தும் டவுன் ஸ்லாம் அப்போது. நெக்ஸ்ட்டு வந்து சிலேஜி ஃப்ரைடு. தேர்ட் ஹெவி அட்டாக் வந்து டேமேஜிங் நாக் பேக் அட்டாக்காக புஷ் பண்ணி விடும். ஸோ இவ்வளோ தான் எல்சிஸில் இருக்க ஹாக்கீஸ் வந்து இந்தளவுக்கு என்ன சொல்லிருப்பாங்க. ரெல் பேரஸ் வந்து ஹாக்கி தான் டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஃபுல். இந்த கேமில் ஹாக்கி தான் டாமினேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸ் கம்யூனிட்டி யாருக்குமே தெரியாது தமிழில். இது வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஸோ இது வந்து ரீச் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ ரெல்சிஸ் வெயிட்டிங் யாராச்சும் இருந்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைனா லைக் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணி விடுங்க, கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ உங்களை இன்னொரு எல்சிஸ் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், பாய்.